வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கம்பு புட்டு செய்ய போகிறோம். இது பாருங்க, சிறு கம்பு, நாட்டு கம்பு லேசாக வறுத்து பொடி பண்ணி இட்லி சட்டியில் ஆவியில் வேக வைக்க போகிறோம். கம்பு புட்டு செய்கிறது எப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். நண்பர்களே, கம்பு வறுத்தாச்சு. இங்கே பாருங்கள், கம்பு நல்லா வறுத்தா பூ மாதிரி ஆகிடுது. பாருங்களா, பூ மாதிரி வெடிச்சிடுது கம்பு. இது நாட்டுக்கம்பு, இயற்கை விவசாயத்தில் விளைஞ்ச நாட்டுக்கம்பு. இதை குறைன்னு மிக்சியில் போட்டு அடிச்சிக்கலாம். பாருங்கள், மிக்சியில் குறைன்னு கம்பு மாவை அரைச்சாச்சு. அதில் லேசாக சுடுதண்ணியை ஊற்றி லேசாக பிசைஞ்சிக்கலாம். கெட்டியாக பிசைஞ்சு இட்லி சட்டியில் வச்சு வேக வைக்கணும். அதுக்கப்புறம் இனிப்பு தேங்காய் பூ சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். சுவையாக இருக்கும் கம்பு புட்டு. நம்மளே இதுதான் பதம். இதை ஆவியில் வேக வைக்கணும். இந்த மாவை அப்படியே ஆவியில் வேக வைக்கணும். பாருங்கள், இட்லி சட்டிக்கு மேலே துணி போட்டுக்கலாம். அது மேலே அந்த மாவை வச்சு ஆவியில் வேக வச்சுக்கலாம். இப்படி தாங்க வைக்கணும். ஆவியில் நல்லா வெந்ததும் வெளியில் எடுத்து தேங்காய் பூ, பனங்கருப்பட்டி சேர்த்து சுவையான புட்டு தயார் பண்ணிடலாம். வேகிட்டு வந்துடுங்க. இது ராகி மாவு. இது ராகி மாவுலையும் புட்டு செஞ்சுக்கலாம். ராகி மாவு இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கிட்டு இதையும் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சிடலாம். இன்னைக்கு கம்பு புட்டு, ராகி புட்டு நம்ம வீட்டில் தயாரித்து நண்பர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ராகி தட்டு வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில். அதுக்கப்புறம் இது கம்பு. இரண்டும் நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துடும். நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். நண்பர்களே, ஆவியில் வேக வச்ச கம்பு மாவு எடுத்துடலாம். முதல்ல ஆவியில் வெந்துருச்சு. கம்பு மாவு நல்லா சூடாக இருக்குது. ஆவியில் வேக வைத்த கம்பு மாவு. இது ராகி மாவு. இதை எடுத்துடலாம். இது பனங்கருப்பட்டி, தூள் செய்யப்பட்ட பனங்கருப்பட்டி. இதை சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஆவியில் வேக வச்ச ராகி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கம்பு, நாட்டுக்கம்பு. எல்லாமே நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது ராகி, பாரம்பரியமான ராகி. இது சிறு கம்பு, நாட்டுக்கம்பு. நண்பர்களே, வேக வச்ச கம்பு மாவில் துருவி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இனிப்பு தூள் செய்யப்பட்ட பனங்கருப்பட்டி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து பிசைஞ்சி சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். ஆவியில் வேக வைக்கப்பட்ட கம்பு மாவு, பனங்கருப்பட்டி தூள், தேங்காய் பூ கலந்துருக்கிறதுல ஏலக்காய் பொடி, ஏலக்காய் போட்டிருக்கு, ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கு. சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். கடலக்கொட்டை வேணால் அதில் சேர்த்துக்கலாம். முறுமுறுன்னு சுவையாக இருக்கும் கடலக்கொட்டை சேர்த்துட்டா. ரைட், கம்பு புட்டு ரெடி. இதுதான் நிலக்கடலை. இதை சேர்த்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். சத்தான கம்பு புட்டு தயார். உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, கண் எரிச்சலை சரி செய்யக்கூடியது, கை கால் வலிக்கு நல்லது, ஆழ்ந்த உறக்கத்துக்கு நல்லது.
கல்லீரல் மண்ணீரலுக்கு சக்தி கொடுக்கக்கூடியது. குழந்தைகளுடைய எலும்பு வளர்ச்சிக்கு சக்தி கொடுக்கக்கூடியது. நல்லது. அடிக்கடி செஞ்சு பயன்படுத்துங்க. வாழ்க வளர்க. எப்படி கம்பு புட்டு சாப்பிடலாம். இது காமினடா. சுவையாக இருக்குது நண்பர்களே. சுவையாக இருக்குது. சாப்பிடுங்க அடிக்கடி நண்பர்களே. இது பாருங்க, கம்பும் ராகியும் கலந்த புட்டு. இது வந்து வெறும் கம்பு புட்டு. இதில் கம்பில் வந்து கடலக்கொட்டையும் கலந்துருக்கும். தேங்காய், வெல்லம், நிலக்கடலை, கம்பு கலந்தது. இதில் தேங்காய், வெல்லம், இது கம்பு, ராகி கலந்தது. இது வந்து எள் இடி, எள் உருண்டை. இது வந்து நேற்று செஞ்சது. இந்த வீடியோ பார்க்குறீங்க, கமெண்ட்டுக்கு வாங்க. அதில் நான் லிங்கை கொடுக்குறேன் கமெண்டில். இது வந்து குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைகளோட ஆரோக்கியம் மேம்படும். குழந்தைகளோட உடல் வளர்ச்சிக்கு ரொம்ப சக்தி கொடுக்கக்கூடியது. நல்லது நண்பர்களே.